எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட உங்களை பார்த்து ஒரு வருஷம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மாதம் எனக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சாரி. என்ன ரீசனுக்காக நான் வந்து போடாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்கிறேன். மொத்த விஷயம் என்னன்னாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணம். என்னன்னாக்கா உங்களுக்கும் தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், எனக்கு கை உடஞ்சிருந்தது இல்லையா? ஸோ அதை வந்து அது கொஞ்சம் எனக்கு உடல் ரீதியான கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னாக்கா நான் வேலைக்கு போகணும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த பிரச்சனைகள் அப்படியே போக 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 என்னால் ரெகுலராக வீடியோஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சு. நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அகைன் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி கடந்து போன போக என்னால் வீடியோ போடவே முடியல. பலமுறை நினைப்பேன் போடணும்ட்டு. பட் எல்லா நேரமும் என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா நான் இன்கேஸ் ஒரு வீடியோ போடுவேன், சாரின்னு கேட்ட ஒரு வீடியோ போடுவேன், 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் அதுக்கப்புறம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போட முடியாமலே போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. சரி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா இல்லை விடக்கூடாதா நம்ம ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு வேகம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய கரியரை நான் டோட்டலாகவே இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட்ல நான் என் கரியரை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த கரியர் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேடா. சரிடா, வருமானம் என்ன பண்ணுவீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா ஸோ நான் சொல்கிறேன். விஷயம் என்ன அப்படின்னாக்கா நான் வந்து இந்த கரியர் என்னுடைய ஒர்க்கை நான் பார்க்கும்போது சில பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய நான் பார்த்தேன். ஜாப்னாக்கா ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த ஆன்லைன் ஜாப்ஸ் மூலியமாக நான் நிறைய பணம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். ரீசனபிள் ப்ராஃபிட் நான் எடுத்தேன். ரொம்ப பெருசாக ரீசனபிள் ப்ராஃபிட் நான் எடுத்து நான் ரெகுலராக வந்து இன்னைக்கு அந்த பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு வேலை போச்சுன்றதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக வருத்தம் இல்லை. ஏன்னா சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு பெரிய பேக்கப் ஒன்று இருக்குது, அது போதும்ட்டு. ஸோ பார்ட் டைமாக பண்ண ஒரு விஷயத்த ஃபுல் டைமாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அந்த ஃபுல் டைம் பேசிஸில் வந்துட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சரி நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுப்போமே, அவங்களையும் நம்ம மாதிரி யாரும் பண்ண வைப்போமே. ஏன்னா இன்னைக்கு நான் படுற கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச என்னால் வந்து யாருக்கும் ஃபினான்ஷியலாக உதவி பண்ண முடியாது. பட் ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்க சம்பாதிக்கிறதுக்கான உதவிகள் என்னால் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நாலேஜ் வளர்த்து வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இன்கேஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த சேனலை விட்டுட்டு வேற புதுசாக சேனலை கிரியேட் பண்ணலாமா. நம்ம சேனல் வந்து எஸ்ஜே தமிழ் டெக்னோ சேனல் ஒன்று இருக்கும். 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை. பேசாம அந்த சேனலை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் விஷயம் என்னன்னாக்கா இந்த சேனல்லே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்கிறதுனால இந்த 1000 பேர் நல்லா விட்டுட்டு போக முடியல. ஒரு விஷயம். 2வது விஷயம்னாக்கா நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இப்பயும் சரி, நண்பர்கள் சரி பேர், ஏன்னா வீடியோ பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு, விட்டுட்டேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா சூழ்நிலை சரியில்லை, பண்ணுவேன்ட்டு விட்டேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நண்பர் ஒருத்தர், உங்களுக்கு மாஸ்க் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் எனக்கு அவரு. ஸோ அந்த நண்பருக்காக கூட நான் வீடியோ போட முடியாம ஒரு சூழ்நிலை. என் நண்பர் நிறைய வாட்டி எனக்கு கேட்டேன்னா போடுங்க நான் உங்களை எதிர்பார்க்கறேன்னாரு. இல்லை சார் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் போட முடியாம போயிடுச்சு. ஓகே, லீவ் இட். அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும். ரெகுலரானாக்கா இந்த மாதிரி உட்காந்து பேசணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருந்தேன், சண்டே ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தேன், சமையல் வீடியோஸ் போடுறது. ஸ்டேஜுக்கு அப்புறம் சமையல் வீடியோஸ் கட் பண்ணிட்டேன், அது வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ மோட்டிவேஷன் வீடியோஸும் சண்டே ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தேன். பட் இனிமேல் என்ன மாதிரியான வீடியோஸ் கண்டென்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னாக்கா ஏர்னிங் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் நிறைய வரும். ஷேர் மார்க்கெட் வரும், அப்டேட் வரும், ஆப்ஸ் நிறைய வரும். அதாவது ஏர்னிங் பண்ணுற மாதிரி, அதாவது நம்பகத்தன்மையானது. நான் ஒர்க் பண்ணி நான் சம்பாரிச்சு ப்ரூஃபோட தான் நான் கொடுப்பேனே தவிர சும்மா எனக்கு பணம் கிடைக்கிறதுக்காக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். 100% ஷூராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை வந்து இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஃபிக்ஸிட்டாக ஒரு 15,000-20,000 ரூபா வரைக்கும் உங்களால் மாதம் ஆன்லைன்லேயே ஜஸ்ட் ஃபோன் வச்சு நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு நான் ஷூராக அசூரன்ஸ் நான் சொல்கிறேன், ப்ராமிஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு கற்றுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும், இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா நம்ம சேனல் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து வெப்சைட்டை கொண்டு வர போகிறேன், ஆப்ஸை கொண்டு வரப்போ அந்த ஆப்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். சில சூழ்நிலைக்காக நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூழ்நிலைகள் காரணக்காக என்னால் அது பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படியே. பட் இப்போ என்னன்னாக்கா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 95% நான் முடிச்சிட்டேன். ஸோ மோஸ்ட்லி அடுத்த வீடியோஸில் லிங்க்ஸ்லாம் கொடுக்க நான் பார்க்குறேன். இதெல்லாம் கொடுத்துருவேன். அது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. ஸோ விசிட் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண பழைய நண்பர்களுக்கும் இனிமேல் புதுசாக வரப்போகிற நண்பர்கள் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்புறேன். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ப்ராமிஸாக சொல்கிறாங்க. இனிமேல் வந்து ஏன்னா என்னோட ஃபுல் டைம் ஜாப் இனிமேல் தான் ஆகிப்போச்சு. ப்ரெசென்ட்டில் இனிமேல் வந்து உங்களுக்கு வர வீடியோஸ் வந்து மொபைல் ஸ்க்ரீனராகவும் ஸ்க்ரீனர்லையும் லேப்டாப் ஸ்க்ரீனர்லையும் தான் வரும். ஸோ நான் இந்த மாதிரி உட்காந்து பேசணும்னு அர்த்தம் கிடையாது. மோட்டிவேஷன் வீடியோஸும் வரும், சண்டே ஸ்பெஷல் வீடியோஸும் வரும். பட் மோட்டிவேஷன் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு
பண்ணலாம் அப்படின்றது, பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணணும் அப்படின்றது பண்ணலாம். அது ஒரு பக்கம் வரும். மேஜராக நான் வந்து திங்க் பண்ணுற விஷயம் வந்து ஏர்னிங்ஸ், அந்த விஷயம் தான். நான் எடுத்தோன்னே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேசஸில் நீங்கள் வாங்க. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கே க்ளோஸ் பண்ணுறேன், வீடியோஸ் வாட்ச் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு க்ளோஸ் நண்பர்ஸ் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க, கால் பண்ணி பேசுவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் தெரியாத நண்பர்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதில் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண, எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும், எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வந்து சேனல் ரீஓப்பனு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கணும், நான் போடலை. அதுக்கும் இந்த வீடியோ சேர்த்து நான் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். சந்தோஷம், இந்த வீடியோ சேர்த்து இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஸோ எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ண நண்பர்களும் இனிமேல் சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் உங்களை. ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று அடிக்கலாமா? சரி, நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்குறேன். அடுத்த வீடியோஸ் பார்க்குற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் 5000 ரூபாய் தரேன். 1000 வேண்டாம், 5000 ரூபாய் தரேன். 5000 ரூபாயா? எப்படி 5000 ரூபாய் தருவேன்? வீடியோஸ் பார்த்து எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பியா? தரேன். வீடியோஸ் பார்த்தா தரேன். ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணணும், பழைய வீடியோஸை பார்க்கணும், பார்த்துட்டு இந்த வீடியோஸும் பார்க்கணும், அடுத்த வர வீடியோஸ் நீ ஃபுல்லாக பார்க்கணும். நான் உனக்கு சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கொடுக்குறேன். சரியா? ஒரு சின்ன ஆஃபர் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. எல்லாருக்கும் நான் ஃபிக்ஸ்டாக கொடுக்குறேங்க. நான் யாரும் ஏமாற்ற மாட்டேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். ஏமாத்தல, உண்மையாக சொல்கிறேன், நான் தரேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா நண்பர்களுக்கும் நன்றி.